எப்பொழுது என்றால் அஹ்ஸாப் என்று சொல்லுகிற ஒரு போர். குறைஷிகள் மற்றும் உண்டான அரபுகள் எல்லாம் அதிகமான எண்ணிக்கையிலே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் தாக்குவதற்காக படையெடுத்து வந்தார்கள். இதை 4வது வருடத்திலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் மிக அதிகமாக வருவதைக் கண்டு சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். நாம் மதீனாவுக்கு வெளியிலே சென்று அவர்களை சந்திக்கலாமா அல்லது மதீனாவுக்குள்ளே இருக்கலாமா? மதீனாவுக்குள் இருந்தால் அவ்வளவு அதிகமான பேர்கள் வந்து தாக்குதல் நடத்தும் போது அது மிகப்பெரிய பாதிப்பை மதீனாவிலே ஏற்படுத்தி விடலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். அந்த நேரத்திலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு என்ற சஹாபி ஆலோசனை சொன்னார்கள். நாம் மதீனாவிலேயே இருக்கலாம், ஆனால் மதீனாவுக்கு வெளியில் அதனுடைய நுழைவாயிலில் மிக பிரமாண்டமான குழியை நாம் தோண்டி வைத்து விடலாம், ஹந்தக் என்று சொல்லுகிற குழியை நாம் தோண்டி விடலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஆலோசனை செய்யப்பட்டு பிரமாண்டமான குழி தோண்டப்பட்டது. அந்த காபிர்கள் வந்தார்கள். அந்த குழிக்கு வெளியிலேயே அவர்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சில நாட்கள் அவர்கள் தங்கினார்கள், கூடாரம் அடித்து அவர்கள் தங்கினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்பினான். அந்த காற்று தென்றல் காற்றாகத்தான் ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. இறுதியில் அந்த காற்று அந்த காஃபிர்களுடைய கூடாரங்களை எல்லாம் அது அப்படியே பறக்க வைத்து விட்டது. காஃபிர்கள் பெரும் சேதத்தை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்கின்ற வரலாறு